2026 ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ரியான் பராக் தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது வீரர்களுடைய ஓய்வு அறையில அவர் செய்த ஒரு காரியம் நேரடி ஒளிபரப்புல சிக்கியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதற்காக அவர் மீது ஐபிஎல் நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்குமா, சட்டப்படியும் அவர் மீது நடவடிக்கை பாயுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. முல்லன்பூர் மைதானத்துல கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையேயான மோதலின் போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பஞ்சாப் அணி நிர்ணயித்த 223 ரன்கள் அப்படின்ற கடினமான இலக்கை நோக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடி கொண்டும் இருந்தாங்க. ஆட்டத்துடைய 16வது ஓவரின் போது கேமராக்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய டிரெஸ்ஸிங் ரூம் பக்கம் திரும்பிச்சு. அப்போது கேப்டன் ரியான் பராக் அவர்கள் வேப்பிங் எனப்படும் மின்னணு சிகரெட்டை பயன்படுத்துவது போன்ற காட்சிகள் நேரலையில பதிவாகியிருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு. ஐபிஎல் ஒழுங்குமுறை விதிமுறைகளின்படி வீரர்கள் தங்கும் ஓய்வறையிலோ அல்லது மைதான வளாகத்திலோ புகைப்பிடிக்க அனுமதியே கிடையாது. அதிலும் முக்கியமாக இந்தியாவில் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி மின்னணு சிகரெட்டுகளுடைய உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு. சட்டப்படி இது அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆகையால ரியான் பராக் அவர்கள் அடுத்தடுத்த போட்டிகளிலிருந்து நீக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. அப்படி இவர் நீங்கினா ஜெய்ஸ்வால் அவர்கள் தான் அந்த அணியை வழிநடத்துவார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.